விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன். ஜனநாயக நாட்டில யாருக்கு உரிமை இருக்கிறது? அது ஒரு பாப்புலரான ஒரு நடிகர், அவர் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும், எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் தான் சொன்னா. எல்லா கட்சினா எங்களையும் சேர்த்துதான். 2006 திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது. அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றி எல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல. அவர் நாங்கள் வேற்று அணியில இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். செங்கோட்டையன் அமித்ஷா சந்திச்சதால கூட்டணியில இருந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இப்ப பேசியிருக்காரு திரு நயனா நாகேந்திரன், பழைய நண்பர், உங்களுக்கு தெரியும், 30 ஆண்டு கால நண்பர். எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பல முறை கருத்து சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசி இல்ல, அவரே அதேதான் நல்ல இடத்துலதான் சொல்றாரு. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப பேசி தேவையில்லாத என்ன சொல்றது போர் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க விலகிறதா அறிவிச்சு 2-3 நாட்கள் ஆச்சு. டெல்லியில இருந்து எது அழைப்பு வந்ததா, இல்ல அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு தெரியுதா? இல்ல அழைப்பு வந்தா உங்கள்கிட்ட சொல்லாம நான் எப்படி போறேன். பிஜேபி கட்டுப்பாட்டுல போயிடுச்சு, அவங்க தான் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட தொடர்ச்சியா பேசுறாங்க. அந்த திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அவர்கள் நாங்கள் பிஜேபியோட செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தி வருவார். நேற்றைக்கு என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், அவர் நீண்ட நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது? அவர் நீங்க எதை பாக்குறப்ப அவரு பஞ்ச புகழ்ச்சியா இல்ல ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா, எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார். என்ன சுலபம்னா, 19 தேர்தல் அப்ப யார் பொதுச் செயலாளர், யார் கையில அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு? பழனிசாமி. இரட்டையில இருந்தும் படுதோல்வி அடைந்தது, ஆட்சி அதிகாரம் இருந்தும். 21 தேர்தலிலும் ஆளும் கட்சியாக ஆட்சி அதிகாரம், கூட்டணி பலம், பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு பணபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது. 24 பாராளுமன்ற தேர்தல் அதான் நிறைவேற்றது. பழனிசாமி கையில 2017 நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில துரதிருஷ்டவசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தோல்வி, அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி. 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி, 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி. அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, அவர் தான் இருக்கணும், எங்களுக்கு சுலபம்ங்கிறார். பழனிசாமி இருக்கிற வரை நாங்கள் எளிதாக வென்று விடுவோம் அவரு சூசகமாக சொல்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன். ஏதோ ஆணவத்தில் அகங்காரத்தில் சில பேர் பேசுற உறுதியாக சொல்கிறேன். அதிமுக விலகுறாங்க, ஒரு சில அமைச்சர்கள் கூட அதிமுக போய் வெளியே வர்றதுக்குண்டான சாத்தியம். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேங்க, அம்மாவின் தொண்டையாக ஒன்று சொல்வது, அங்கு உள்ளவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தால் 26 சட்டமன்ற பொது தேர்தல் அவர்கள் தோல்விக்கு பிறகு நாங்கள் தான் அவர்களை கை கொடுக்க வேண்டும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை.
அதனால் அங்கு உள்ளவர்கள் யாரும் எங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இன்றைக்கு உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். நான் எப்பயும் யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவன். யார் மீதும் எந்தவித விருப்பு இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படுகிற ஒரு கட்சி. யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை. இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை ரோட்ல நின்றுட்டு மானாங்கண்ணிக்கு, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மானாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம். மற்றபடி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை கிடையாது. விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன். ஜனநாயக நாட்டில யாருக்கு உரிமை இருக்கிறது. அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர். அவர் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும். எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் தான் சொன்னா. எல்லா கட்சினா எங்களையும் சேர்த்துதான். 2006 திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது. அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றி எல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல. நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை தாண்டி எதுவும் நான் சொல்ல இருக்கில்லை. தேர்தல் பிரச்சாரம் பயண அது சும்மா சில பேரு கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு. நான் சுதந்திரமானவன் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். எங்க தொண்டர்கள் சொல்லதான் நான் கேட்பேன். எங்க நிர்வாகிகள் சொல்லதான் கேட்பேன். அதனால திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர். நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம். ஆனா இன்றைக்கு அரசியல் எல்லாம் தாண்டி அவர் நல்ல நண்பர். ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்து போகுது. இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை. அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார். அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார். அதுபோல நான் எனது தொண்டர்களுக்கு கட்டுப்படுவார். அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதை செய்வோமே தவிர அவர் பின்புல என்ன யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா? அதே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. என்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே வருத்தம் அளிக்கிறது. அது நண்பர் அண்ணாமலை அதை போட்டு செய்யவும் மாட்டார். திரும்ப சொல்லிட்டார். இல்ல அவர் மூத்த அதிமுக நிர்வாகி. எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர். அவர் நாங்கள் வேற்றடியில இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை. அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு. இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேல் தலைமையில் எங்க நிர்வாகிகள் அவரை போய் சந்திக்கிறார். அவருக்கு ஆதரவு தெரியும். ஏன்னா அவருடைய முயற்சி அவர் ஒன்னும் ரெட்டையில எனக்கு கொடுங்க, நான் பொதுச் செயலாளர் ஆகணும், நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெருவுக்கு தெரு போய் கூவல. அவர் அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்னா இணைன்னு கோரிக்கை. பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராக எல்லாம் இருந்தவர். அவர் பதவி வெறியிலேயோ ஆசையில எதுவும் பண்ணல. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையணும்னு, ஓர் அணியில இணையணும், இல்ல ஒன்று இணையணும்னு அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அதுதான் அதுக்கு எனது ஆதரவு உண்டு. திருப்பி பழனிசாமி தலைமையில ஏத்துக்கணுமான்னா அதுக்கு ஆதரவு இல்லை. புரியுதா? அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க. துரோகத்தோட போய் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? எங்களை நாங்களே அழைத்து கொண்டு இன்னொரு வகையோடு வாழ வைக்க முடியாது. தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது. அதுதான் முதல்வர் சொல்றாரு சார். அதிமுக தற்போது ஆம்புலன்ஸ்ல செல்லக்கூடிய நிலைமையில இருக்குன்னு, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? உண்மைக்குமே நான் உடனே அவர் உதயநிதி ஸ்டாலின் சப்போர்ட் பண்றேன், உடனே திமுகவுக்கு கூட்டணிக்கு போறேன்னு நினைக்காதீங்க. அவர் சொன்ன கருத்து அதிமுக நான் பார்த்தது ஃபுல்லாலாம் பார்க்கல. நான் பார்த்தது ஏதோ ஊடகத்துல வந்தது. அதிமுக பழனிசாமி தான் தலைமையில தான் இருக்கணும், அவர் நல்லா 100 ஆண்டு வாழணும், அவர் இருந்தாதான் எங்களுக்கு நல்லது, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கணுங்கிறார். நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிசாமி தலைமையில அதிமுக இருந்தால்தான், இரட்டையிலை அவர் கையில பிடித்துக் கொண்டு தெரிந்தால்தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார். இது இது உண்மை, இது உண்மை, இது யதார்த்தம். இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.